வணக்கம். பாலிடெக்னிக் 3ஆம் ஆண்டு படிக்கும் மாணவர்களுக்கு சிவில் பிரான்ச்சஸ் அந்த மாணவர்களுக்கு என்வாரன்மெண்ட் கெமிஸ்ட்ரியில் ஒரு ப்ராக்டிக்கல் வைத்திருக்கிறார்கள். அந்த ப்ராக்டிக்கல் பேர் என்ன அப்படின்னா எஸ்டிமேஷன் ஆஃப் குளோரைட்ஸ் இன் த கிவன் சாம்பிள் வாட்டர் பை சில்வர் நைட்ரேட் டைட்ரேஷன் மெத்தட் அப்படின்னு ஒரு ப்ராக்டிக்கல் வச்சுருக்காங்க. இந்த ப்ராக்டிக்கலை பற்றி இப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த ஒரு சாம்பிள் வாட்டர் கொடுக்குறாங்க. அந்த சாம்பிள் வாட்டரில் குளோரைடு எவ்வளோ இருக்குன்னு சில்வர் நைட்ரேட் டைட்ரேஷன் மெத்தட் மூலமாக கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ வாட்டரில் வந்து குளோரினோட ரோல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல். அதோட ரோல் வந்து என்னென்னா இன்னும் நிறைய டீட்டெயில் இருக்குது, அதை பார்ப்போம். குளோரின் வந்து அட்டாமிக் நம்பர் 17, மாஸ் நம்பர் 3545. இது எப்படி என்னென்ன பயன்படுறாங்க, எதுக்காக வச்சுருக்காங்க இந்த ப்ராக்டிக்கல் அப்படின்னு பார்க்க போகிறோம். நீரை தூய்மைப்படுத்த குளோரின் பவுடர் வந்து சேர்க்கப்படுகிறது. காற்றில் வந்து குளோரின் அளவு 1 ppm. செயற்கை மழை பொழிய குளோரின் பவுடர் மேகங்கள் மீது தூவப்படுகிறது. குடிநீரில் வந்து 1000 லிட்டரில் 4 கிராம் குளோரின் பவுடர் வந்து சேர்க்கப்படுகிறது. 15 நாளைக்கு ஒருக்கா அந்த ஓவர் டேங்க்னு சொல்லுவாங்க, காவிரி வாட்டர் சப்ளை பண்ணுவாங்க. அந்த 15 நாளைக்கு ஒரு நாளைக்கு குளோரின் சேர்க்க வேண்டும். 1 மணி நேரம் கழிச்சு தான் அந்த தண்ணியை திறக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கிருமி நாசினியாக பயன்படுகிறது. குளோரின் வந்து துணிகளுக்கு சாயம் போட பயன்படுகிறது. சன்லைட்டில் வந்து குளோரின் நீர் வந்து HCl மாறுகிறது. நீரின் கடினத்தன்மையை ஏற்படுத்துறது குளோரின் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த குளோரினும் சல்ஃபேட்டும் வாட்டரில் இருந்துச்சுன்னா அது ஹார்ட் வாட்டராக மாறிடும். அது இல்லாமல் நீரில் வந்து 30% குளோரின் வரையும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வாட்டரில் வந்து குளோரினோட ரோல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. அதனால தான் அந்த ப்ராக்டிக்கலே வச்சுருக்காங்க நினைக்கிறேன். இதில் வந்து எதுக்கு சிவில் பையனுக்கு பொதுவாக வச்சுருக்காங்க அப்படின்னா, அந்த சிவில் படிக்கிற பையனுக்கும் வாட்டருக்கும் எல்லா அவனோட ஃபீல்டு ஒர்க்கு எல்லாமே இந்த வாட்டர் சம்மந்தமாக நிறையா அந்த ஜாப் இருக்கும். அதனால அவங்க இந்த ப்ராக்டிக்கல் வச்சுருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராக்டிக்கல். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வாட்டரில் வந்து குளோரின் வந்து 250 மில்லிகிராம் பர் லிட்டர் அது வந்து பர்மிஷபிள்னா ISO வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இப்போ ரீஏஜெண்ட், இந்த ப்ராக்டிக்கலுக்கு ரீஏஜெண்ட் எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ ரீஏஜெண்ட் ப்ரிப்ரேஷன் பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து சில்வர் நைட்ரேட் எடுத்துக்கணும். அது 16.98 கிராம் எடுத்து 1 லிட்டரில் மேக்கப் பண்ணால் அது 0.1 நார்மாலிட்டி சில்வர் நைட்ரேட். இது பியூரட் சொல்யூஷனு. NaCl சோடியம் குளோரைடு வந்து 5.85 கிராம் எடுத்து 1 லிட்டரில் மேக்கப் பண்ணோம் அப்படின்னோம்னா அது 0.1 நார்மாலிட்டி NaCl. இது வந்து சாம்பிள் வாட்டர்னு சொல்கிறோம். அடுத்தது பொட்டாசியம் குரோமேட் 10 கிராம் எடுத்து 100 ml மேக்கப் பண்ணோம் அப்படின்னோம்னா அதுதான் 10% பொட்டாசியம் குரோமேட். இது வந்து இண்டிகேட்டராக பயன்படுது. இப்போ ரீஏஜெண்ட் பார்த்தா நம்ம இப்போ எப்படி ப்ராக்டிக்கல் செய்ய போகிறோம்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பியூரட்டில் வந்து சில்வர் நைட்ரேட் எடுத்துக்கிட்டோம். பிப்பட்டில் வந்து நம்ம 25 ml சாம்பிள் வாட்டர் எடுத்துக்கிறேன். NaCl சாம்பிள் வாட்டர் 25 ml எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம இது கூட சில்வர் நைட்ரேட் கூட டைட்ரேஷன் பார்க்குறோம். சில்வர் நைட்ரேட் கூட இப்போ டைட்ரேஷன் பார்க்குறோம். இப்போ இந்த சில்வர் நைட்ரேட்டோட பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஒரு 5 ml விட்டோம்னா அப்படி ஒயிட் ப்ரிசிபிடேட் வரும். வந்தோடனே நம்ம வந்து இப்போ பொட்டாசியம் டைக்ரோமேட் இண்டிகேட்டரை வந்து ஆட் பண்ணிக்கணும். இண்டிகேட்டரை ஆட் பண்ணோன்னே நமக்கு இது மாதிரி எல்லோ கலர் அப்பேர் ஆகும். இந்த எல்லோ கலர் வந்து கண்டினியூ டைட்ரேஷன் பார்த்து ப்ரௌன் கலராக மாறும். இதுதான் நம்ம ரிசல்ட்டு. இப்போ இந்த எல்லோ கலர் வந்து ப்ரௌன் கலராக மாறணும்.
இதான் நமக்கு ரிசல்ட். இப்போ நம்ம டேப்லேஷன் பார்க்க போகிறோம். இது மாதிரி டேப்லேஷன் கொடுத்துருக்காங்க. சீரியல் நம்பர், வேல்யூம் ஆஃப் வாட்டர் சாம்பிள் 25 ml எடுத்துக்கிட்டோம். பீரியட் ரீடிங் இனிஷியல் 0, ஃபைனல் வந்து நமக்கு 24 வந்துச்சு. பீரியட் ரீடிங் 24, வேல்யூம் ஆஃப் AgNO3 24. இது மாதிரி கால்குலேஷன் பார்த்தோம்னா வேல்யூம் ஆஃப் கலெக்டட் வாட்டர் சாம்பிள் வந்து 25 ml. எவ்வளோ வேணாலும் நம்ம எடுத்து வச்சு போட்டுக்கலாம். நார்மாலிட்டி ஆஃப் சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் 0.1 நார்மாலிட்டி. சில புக்கில் 0.01 நார்மாலிட்டின்னு கொடுத்துருப்பாங்க. அப்படி அதை போட்டு செஞ்சீங்கன்னா வராது. நம்ம 0.1ல் அருமையாக ரிசல்ட் வருது, நீங்களே பார்த்தீங்க. அதில் போடுங்க, அருமையாக வரும். இப்போ கம்யூனிட்டி வேல்யூ ஃபார் சில்வர் நைட்ரேட் ஆஃப் 24 ml. இப்போ ஈக்குவலன் மாஸ் ஆஃப் குளோரைட் வந்து 35, 45. இப்போ கால்குலேஷன் பார்க்க போகிறோம். கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா குளோரின் மில்லிகிராம் பர் லிட்டர், AgNO3 இன்ட்டு நார்மாலிட்டி AgNO3 இன்ட்டு 1000ங்கிறது நம்ம 1 லிட்டருக்கு மேக்கப் பண்ணுறது இன்ட்டு ஈக்குவலன் வெயிட் ஆஃப் குளோரின் பை வேல்யூம் ஆஃப் சாம்பிள் வாட்டர். இப்போ V1 இன்ட்டு N இன்ட்டு 1000 பை 35.45 பை V1. இப்போ குளோரின் கான்சன்ட்ரேட்டட் மில்லிகிராம் பர் லிட்டர். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 24, பீரியட் ரீடிங் வந்து 24, நார்மாலிட்டி வந்து 0.1, மாஸ் வந்து 35.45 இன்ட்டு 1000 பை 25. இதெல்லாம் பெருக்கி டிவைட் பண்ணிங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு 3403.2 மில்லிகிராம் பர் லிட்டர். 1 லிட்டரில் இவ்வளோ வருது. நமக்கு வந்து பர்மிசபிள் லிமிட் குளோரின் ட்ரிங்கிங் வாட்டரில் 200 to 3000 மில்லிகிராம் பர் லிட்டர் வரையும் நமக்கு அலவுடுன்னு சொல்கிறாங்க. இதுதான் ப்ராக்டிக்கலு.